அந்த ரிசல்ட்டை பார்த்து நானே பயந்துட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி ஆன்லைன் மூலியமா கிளைண்ட் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 டேஸ்க்கு மேல போட்ட பிளான போறான் குவிட் பண்ண ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம்னு. அப்பதான் ரியாலிட்டி புரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம ரொம்ப லேசி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். பட் எனக்கு குவிட் பண்ணும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஐயோ நம்ம குவிட் பண்றோமே, நம்ம பண்றது தப்பாச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கில்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதை பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அதை பண்ணும்போது நான் ஒரு ஐடியா பண்ணேன். என்னோட நோட்ல இன்னைக்கு டேட்டை போட்டு இன்னைக்கு நான் குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுப்பேன். இது 2-3 டேஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது ஒரு நாள் பண்ணல, அதை 3 நாள் 4 நாள் பண்ணும்போது ஐயோ எத்தனை நாள் நம்ம குவிட் பண்ணவே எனக்கு ஒரு கில்ட் வர ஆரம்பிச்சு. அப்ப அந்த பாகத்தை பிடிச்சேன். இன்னும் வரைக்கும் ஆச்சு, இது வரைக்கும் நான் குவிட் பண்றதே கிடையாது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே மோட்டிவேட் ஆகும், இனிமேல் இந்த குவிட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு தடவை குவிட் பண்றது என்னைக்குமே தப்பு இல்லை. ஆனால் அடிக்கடி இது ஒரு காரணம் சொல்லி நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யலாம், நம்மளால என்னைக்குமே முன்னேற முடியாது. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.